வெல்கம் டு மை ரிசைப் பேலட். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை வித்தியாசமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக உள்ளது போர் அடிச்சு போன டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு மல்லி புதினா எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதில் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் தயிர் நீங்கள் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் கெட்டியான தயிர், ஹங் கர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, இல்லைனா தண்ணி ஆகிடும். நான் ஒரு 6 மீன் எடுத்திருக்கேன். இது மேக்கரல் ஃபிஷ், இல்லைனா கும்பலா, காணாங்கழுத்தன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் பொதுவாகவே ஃப்ரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த 2 சைடும் ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஜென்ரஸாக எல்லா சைடும் நல்லா மசாலா போகிற அளவுக்கு தடவி வச்சுட்டு, அது நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா, பனானா லீஃப் எடுத்து வாழை இலையை தோசைக்கல்லில் கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு மீனையும் அந்த வாழை இலையில் மடித்து வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல இந்த வாழை இலையில் இப்படி வச்சு மேரினேட் பண்ணும்போது, ஊற வைக்க போகும்போது அந்த ஃப்ளேவரும் அதில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மடித்து எடுத்து இதை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிவிடுங்க. எல்லா மீன் பீசஸும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் எடுத்து மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லில் 2 சைடும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வெங்காயம், லெமன் வச்சு ஒவ்வொரு பீஸும் எடுத்து வெங்காயம் கொஞ்சம் வச்சு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம என் சேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரைஸ் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.